அப்படின்னு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பினார் பகவான் ரமணர். அவருடைய இந்த நெடுந்தூர பயணம் தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு உயர்ந்த தத்துவத்தை உணர்த்திச்சு. ஆத்த விட்டு கிளம்பினவன் நடந்தே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ரயில் நிலையம் ஒரு அரை மைல் தூரம்தான். என் கையில் 3 ரூபா இருந்தது. அன்னைக்கேன்னு பார்த்து ரயில் வண்டி கொஞ்சம் தாமதமாக வந்தது. இல்லைன்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணியிருப்பேன். எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்படித்தானே நடக்கும். என் விஷயத்துலையும் அதான் நடந்தது. ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சவன் டிக்கெட் வாங்க போனேன். மதுரையிலேருந்து திண்டிவனம் போகிறதுக்கு 3rd கிளாஸில் டிக்கெட் வாங்கினேன். அதுக்கு 2 ரூபா 13 கொடுக்க வேண்டியிருந்தது. மிச்சம் கையில் இருந்தது 3. அப்புறம் ட்ரெயின் வர்றதுக்காக பிளாட்ஃபார்மில் காத்துன்னு இருந்தேன். வண்டியும் வந்தது. வண்டியில் ஏறி உட்கார்ந்ததும் ஒரு சாய்பு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். என்கிட்ட பேச்சு கொடுத்தார். அவர் சொன்னதுலேருந்து அருணாச்சலம் போகிறதுக்கு திண்டிவனம் போக வேண்டாம், விழுப்புரத்திலேயே வண்டி மாறி திருவண்ணாமலைக்கு போகலாம்னு தெரிய வந்தது. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணினேன். வண்டி திருச்சினாப்பள்ளி ஸ்டேஷன் வந்ததும் பொழுது சாஞ்சுடுத்து. எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுடுத்து. அரையணா கொடுத்து 2 பேரிக்காய் வாங்கினேன். ஆனால் வேடிக்கை என்னன்னா, ஒரு பேரிக்காயில் ஒரு வில்லல் சாப்பிட்டதும் பசி அடங்கி கொடுத்து. கூடவே தூக்கமும் வந்தது. நன்னா தூங்கினேன். மறுநாள் விடிகாலம் வரை 3 மணிக்கு வண்டி விழுப்புரத்தில் நின்னதும் அங்கேயே இறங்கிட்டேன். விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே போகலான்னு தீர்மானம் பண்ணினேன். இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு வயசு சுமார் 16 இருக்கும். அப்ப விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு நடந்தே போனீங்களா? நடந்தே தான் போனேன். நடந்து போனேங்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. முதலாவது என்னன்னா, ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தவன் அங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு ஏதாவது வழிகாட்டி இருக்கான்னு பார்த்தேன். மாம்பழப்பட்டுன்னு ஒரு வழிகாட்டி இருந்தது. அந்த வழியாக திருவண்ணாமலைக்கு போகலாம்னு எனக்கு தெரியாது. அதே சமயம் உடம்புல ஒரு சோர்வுனால பசி எடுக்க ஆரம்பிச்சது. பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்கே ஆகாரம் தயாராகிறதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுத்து. அது வரைக்கும் காத்துன்னு இருந்தேன். அங்கே சாப்பிட்டதுக்கு 2 அணாவை ஹோட்டல் முதலாளிகிட்ட கொடுத்தேன். என் கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு அவர் கேட்டார். என்கிட்ட மொத்தமே 2 அணா தான் இருக்குன்னு சொன்னதும் அவர் பணம் வாங்கிக்கவே மறுத்துட்டார். அது மட்டும் இல்லாமல் மாம்பழப்பட்டுங்கிறது திருவண்ணாமலைக்கு போகிற வழியில தான் இருக்குன்னார். இது முதல்லையே தெரிஞ்சிருந்தா வேற எங்கேயும் போகாம அந்த வழியாவே திருவண்ணாமலை போயிருப்பேன். விழுப்புரத்துலேருந்து மாம்பழப்பட்டு போய் சேரத்துக்குள்ள பொழுது சாஞ்செடுத்து அங்கேருந்தே திருவண்ணாமலைக்கு நடக்க ஆரம்பிச்சேன். 10 மைல் நடந்ததில் நன்னா இருட்டுடுத்து. அங்க அரணையநல்லூர்ல ஒரு கோவில் இருந்தது. அங்க போய்
ஒரு தூணுக்கு பக்கத்துல உட்கார்ந்தேன். அங்க ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்தேன். அது விளக்கிலேந்து வந்த ஒளி இல்ல, அது ஒரு பிரகாசம். ஒரு சில நொடிகள்ல அந்த பிரகாசம் மறைஞ்சு போச்சு. அங்கேயே தியானத்துல உட்கார்ந்துட்டேன். எத்தனை நாள் அப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியாது. கோவில் குருக்கள் வந்து என்னை எழுப்பி கோவில் நடைய சாத்தணும், 1/4 மைல் தூரத்துல இருக்கிற கீழூர்ல இருக்கிற இன்னொரு கோவிலுக்கு போகணும்னு சொன்னதுனால நான் அவ பின்னாடியே போனேன். அங்கேயும் மறுபடியும் சமாதி நிலையில இருந்தேன். மறுபடியும் அந்த குருக்கள் என்னை எழுப்பினார். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அவர் கொடுக்க மறுத்துட்டார். அப்போ அதை கவனிச்சுட்டு இருந்த மூலக்காரன் தன்னோட பங்கு சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டான். அதை சாப்பிட்டதும் எனக்கு குடிக்க ஜலம் தேவைப்பட்டது. பக்கத்துல இருக்கிற சாஸ்திரிகள் வீட்டுக்கு போக சொன்னான். அந்த வீட்டுக்கிட்ட போனதும் நான் மயங்கி விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு சில பேர் என்னை விசித்திரமா பார்த்துட்டு இருந்தா. யார் பெத்த புள்ளையோ இங்க விழுந்து கிடக்கு. என்ன ஆச்சு? யாருன்னு பாரு. விழுந்து கிடக்கானே. யார் அது? விழுந்து கிடக்குறான் பாரு. தண்ணி எடுத்துட்டு வாங்க. அந்த பக்கமா நாய் போகுது, ஒருவேளை கடிச்சிட்டு போகுது தெரியல. எந்திரா. என்ன ஆச்சு? சீக்கிரம் யாராவது தண்ணி கொண்டு வாங்க. பசி மயக்கமா என்ன ஏதுன்னு இவன் என்ன கூட்டாங்க? பையன் மாதிரி இல்லையே. வழி விடுங்க. பசி மயக்கமா என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலையே. என்னாச்சுன்னு தெரியலையே. மூச்சு இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? என்ன சின்ன பையன் விழுந்து கிடக்காங்க. எல்லாம் பேண்ட பேண்ட நின்னுட்டு இருக்கேன். போங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு என்ன அர்த்தம்? இந்த ஊர்லயே அவனை பார்த்தது கிடையாது. பாவம் பாவம் ஏச்சு மூச்சு இல்லாம கிடக்கா. பசி மயக்கம் போல் இருக்கு. போங்க. நீ அவரு நடந்து வந்திருக்கான். இங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கானே. ஒரு பேர் வந்து நிக்கேள். யாராவது மூச்சு தண்ணி தெளிங்க, நல்லா தெளிங்க. வைத்தியரை கூப்பிட சொல்லுமா? அது ஒண்ணும் இல்ல. பசி மயக்கம் போல் இருக்கு. இந்த ராத்திரி வேளையில அது ஒண்ணும் இல்ல. தண்ணி தெளிச்சு அழுந்துருவான். கண்ண முடிச்சு பாக்க. என்ன அம்பி? எங்க இருந்து வர? உங்களை தான் கேட்டுட்டு இருக்க. என்ன? சொல்லுங்க சார். அம்பி, இப்படி வரிக்க பார்த்தா என்ன அர்த்தம்? அண்ணா பாரு. எழுந்துரு எழுந்துரு. எங்க இருக்கா தெரியலையே. யாரு நீ? எங்க இருந்து வர? என்ன தெரியலையே. இப்படியே பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கேக்குறேனே, பதில் சொல்லு. சரி சரி வாங்க, அவ அதுக்கு போலாம். இவ்வளவு கேக்குற பேசாம இருக்க மாதிரி. ஆமா நீ சொல்ற நான் சொல்றேன். ஆமா நீ சொல்ற நான் சொல்றேன்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதான் உட்காந்துட்டானே. சரி வாங்க, அவ ஆத்துக்கு போலாம். பகவானுடைய பயணம் தொடர்ந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என் காதில் இப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்த நாள் ஆகஸ்ட் 31, 1896
அன்னைக்கு ஜன்மாஷ்டமி, அதாவது ஸ்ரீ ஜெயந்தி. மயக்கம் போட்ட இடத்துல இருந்து எழுந்திருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேன். பொழுது விடிஞ்சது. மறுபடியும் சோர்வு, பசி. ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் முடிஞ்சா ட்ரெயின்லேயே திருவண்ணாமலைக்கு போகலான்ற எண்ணம் வந்தது. கையிலையும் காசு இல்லை. ஏதாவது ஆகாரம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டே போனேன். கிருஷ்ணா 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 ராதா சமேதா கிருஷ்ணா. வாடா இங்க. என்ன வேணும்? உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னடா கீழே பார்த்துட்டு இருக்க? இப்படி தயங்கிட்டே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன வேணும் சொல்லு. வாயை திறந்து பேசுடா. பசிக்கிறது, கொஞ்சம் ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா? உள்ள போ, அம்மா இருக்கா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. சாப்பிடுப்பா. என்ன அம்பி, வேற யாரும் சாப்பிட்டியா? ஆச்சு மாமா. மாமா, ஒரு சின்ன உபகாரம். இந்தா கொஞ்சம் ஆகாரம் வாங்கிக்கோப்பா. என்ன பாக்குற? இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இல்லையா? அதான் பக்ஷணம் எல்லாம் பண்ணினேன். உனக்கும் கொஞ்சம் வச்சிருக்கேன். போற வழியில உனக்கு உபயோகமா இருக்கும். ஏதோ உபகாரம்னு சொன்னியே, என்ன வேணும்? இந்த கடுக்கனை வச்சுண்டு ஒரு 5 ரூபாய் காசு கொடுக்க முடியுமா மாமா? ஓ, 5 ரூபாய் கேட்டேன். கடுக்கனை 20 ரூபா பெறும். 5 ரூபா நான் உனக்கு தரேன். அதோட இந்த ஆத்து விலாசமும் தரேன். 5 ரூபாயை கொடுத்துட்டு கடுக்கனை வாங்கிட்டு போ, சரியா? சரி மாமா. அங்கேருந்து வெளியில் வந்தனா அவர் கொடுத்த விலாச சீட்டை கீழ்ச்சி போட்டுட்டேன். ஏன்னா அது எனக்கு தேவைப்படலை. காரணம், அந்த கடுக்கனை மீட்கிற எண்ணம் எனக்கு இருக்கலை. மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேன். ரயில் நிலையத்துக்கு வந்தேன். மறுநாள் கார்த்தால வரைக்கும் வண்டி இல்லாததுனால அன்னைக்கு ராப்பொழுத ஸ்டேஷன்லேயே கழிக்க வேண்டியதாகிடுது. அங்கேயே என்னை அறியாமல் நான் தூங்கிட்டேன். பொழுதும் விடிஞ்சது, வண்டியும் வந்தது. எப்போ அருணாச்சலம் வரப்போகுதுங்கிற தவிப்பு அதிகரிச்சுது. ஒரு சில மணி நேரங்களில் திருவண்ணாமலைக்கு போய் சேர்ந்தேன். திருவண்ணாமலைக்கு வந்தவர் செய்த முதல் காரியம் அண்ணாமலையா தரிசனம். செப்டம்பர் 1, 1898 திருவண்ணாமலைக்கு போற ட்ரெயின்ல ஏறினார் பகவான். கொஞ்ச நேரத்துல திருவண்ணாமலைக்கு வந்தார். வந்தவர் பண்ண முதல் காரியம் அண்ணாமலையா தரிசனம். எல்லாத்தையும் திறந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஐயங்குலத்துக்கு போனார். கொண்டு வந்த பக்ஷணத்தையும்
கையில இருந்த மிச்ச மீதி காசையும் அந்த குளத்துக்கே அர்ப்பணிச்சார். இனிமே இதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். யாரோ வந்து தலைக்கு மொட்டை அடிக்கணுமா அப்படின்னு கேட்டான். இந்த உடலே தன்னோடது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடந்தா என்ன, சரின்னு தலையாட்டினார். தம்பி மொட்டை போட்டோம். ஒண்ணுதான் தம்பி, எங்க பாக்குற? ஒண்ணுதான் தம்பி, மொட்டை போடலாம்ல? சரி. தலையில இருந்த முடியும் போச்சு, உடம்புல இருந்த வேஷ்டி சட்டையும் போச்சு, கூடவே போட்டிருந்த பூனலும் போச்சு. கோவனாண்டியா கோவிலை நோக்கி போனார். மழை குட்டிச்சு. தலைய மழிச்சவர் ஸ்நானம் பண்ணாம கோவிலுக்குள்ள போலாமா? அதான் இயற்கையே அந்த உடலை சுத்தப்படுத்திச்சு. அழகம்மையும் விட்டு உலகம்
திருவண்ணாமலைக்கு வந்து 4 மாசத்துக்கு அப்புறம் முதல்ல யாரோ கட்டாயப்படுத்தி எண்ணெய் தேய்ச்சி சீக்கா போட்டு இந்த உடம்பு குளிப்பாட்டினா. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு குளியலே இல்லை. அன்பு தொல்லையை சமாளிக்கிறது கஷ்டமாயிடுது. மற்றவாளுக்கு அமைதி இல்லாததுனால அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறவாளை கூட அமைதியா இருக்க விட மாட்டான். அந்த சமயத்துல தான் பழனிசாமி வந்தார். சீக்கிரம் வாடா போலாம். வாங்கடா. ஏய் சீக்கிரம் வாங்கடா வாங்கடா. ஏய் பாத்துடா. ஏய் வாடா. அங்க என்னடா பாக்குற? டேய் இங்க வாங்கடா. என்னாச்சுடா? என்னடா இருக்காங்க? டேய் என்னாச்சுடா? ஐயோ டேய் அங்க பாருங்கடா, எவனோ ஆடாம அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அது வேற எதுவும் இல்லடா, சிலை தான் அப்படி இருக்கு. ஏய் அது சிலை இல்லடா, மனுஷன் தான் ஆடாம அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் நம்ம கிட்ட போய் பார்க்கலாமாடா? டேய் பயமா இருக்குடா. அப்ப ஒன்னு பண்ணலாம், அவன் மேல கல்ல தூக்கி அடிக்கலாம். அப்ப அவன் மேல பட்டுச்சுன்னா வலிக்கும், அவன் அசைவான், அதுல இருந்து தெரிஞ்சிடும். அப்ப அவன் ஓடி அடிக்க வந்தானா? அப்ப நம்மளும் ஓடிடலாம். ஏய் கல்ல பொறுக்குங்கடா. படவே இல்லடா. வாங்க போயிடலாம். வாங்க வாங்க சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் சீக்கிரம். போடா டே போடா. டேய் இத பாருங்கடா, அந்த பைத்தியம் இங்கதான் உட்கார்ந்திருக்கீங்க, வாங்கடா. டேய் அங்க இருந்து கல்லெல்லாம் எடுத்துக்கோங்கடா. ஏய் வாடா போய் பாப்போம். ஏய் கல்லெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. எடுறா எடுறா. ஏய் அடிடா. ஏய் அடிங்கடா அடிங்கடா. ஏந்திரா, அசைவே மாட்டேன்றான்டா. மறுபடியும் அடிப்போமா? டேய் பசங்களா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க எல்லாரும் போங்க. உடம்பு முழுக்க கல்லடி பட்டு இருக்கே. ஆயிரத்தி 898 டிசம்பர் மாசம் பிராமண சுவாமி பவழக்குன்றுல இருக்கார். அங்கேருந்து இந்த தேகம் ஒரு 1000 மண்டபத்தை நோக்கி போச்சு. அதை தொடர்ந்து பாதாள லிங்கம், இலுப்ப மரத்தடி, குருமூர்த்தம் அப்படின்னு பல இடங்கள், பல தொல்லைகள், பல தொந்தரவுகள். தொந்தரவு எனக்கு தான்னு பழனிசாமி நினைச்சுட்டு இருந்தார். பார்க்க போனா என்னாலதான் மற்றவாளுக்கு தொந்தரவு அப்படின்னு எனக்கு பட்டது. நாளாக அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த தேகத்தை பத்தி தெரிய வந்தது.
கூட்டமும் கூடித்து. என் பேரு வெங்கட்ராமன், திருச்சுழியை சேர்ந்தவன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிராமணசாமிங்கிற பட்ட பேரும் எனக்கு கிடைச்சது. இதனால பழனிசாமி பட்ட பாடுதான் பார்க்க பரிதாபமா இருந்தது. அவர் வெளியில எங்க போனாலும் நான் இருந்த அறக்கதவை பூட்டிட்டு தான் போவார். அடுத்ததா என்ன இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினவர் சேஷாத்ரி சுவாமிகள். இளம் வயது ரமணர் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்ததும் சில நாட்கள் ஆயிரங்கால் மண்டபத்துல இருந்தார். ஆனா அவரை தியானம் பண்ண விடாம சின்ன பசங்கெல்லாம் கல்லால் அடிச்சு தொந்தரவு பண்ணவும் பல மறைவிடங்களை நோக்கி போக ஆரம்பிச்சார். அதனுடைய தொடர்ச்சியா பாதாள லிங்கத்துல போய் உக்காந்துட்டார். தன்னை பத்திய நினைவோ பிரக்னையோ இல்லாம நாட்கணக்குல அங்கேயே இருந்தார். கால்ல எறும்பு புத்து வச்சது, தேல் கொட்டினது, சீழ்கோத்துண்டது எதுவுமே தெரியாம ஏகாந்த நிலையில பரம்பொருளோட ஐக்கியமாயிருந்தார் பகவான். அப்பதான் அவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். மௌனசாமி, இங்க யாரோ சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சத்த வாங்க. என்னது இது? உடம்பு முழுக்க எறும்பு கடிச்ச புண்ணா இருக்கு. அங்கங்க ரத்தம் வேற கசஞ்சிருக்கு. சீல் கோத்துன்னு இருக்கே. என்ன வழி வளைச்சிருக்கும்? எத்தனை கல்லடி இந்த உடம்பு தாங்கி இருக்கும்? எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னா இது சாதாரண தேகம் இல்ல. இந்த தபச கலைக்காம நான் ஜாகிரதையா பாத்துக்கணும். யாரெல்லாமோ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவருடைய ஒரு சில டிசைபிள்ஸ் அவர் கூடவே இருந்தாங்க. என் பேரு வெங்கட்ராமன். நான் இங்க தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். பார்க்க பிரமிப்பு தான் வருது. நீங்க யாரு? உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க மௌனி, பேச மாட்டேன்னு தெரியும். குறைஞ்சபட்சம் உங்க பேரையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? வெங்கட்ராமன், திருச்சுழி.